எல்லாருக்கும் வணக்கம். இந்த வாரம் நீயா நானா எல்லாருமே பார்த்துருப்பீங்க. எல்லாருக்குமே ஒரு விதமான ஒரு புரிதல் வந்திருக்கும். அந்த புரிதலை வச்சு தான் ஒரு கண்டென்ட் வந்து பண்றோம். என்னன்னா, சமூக திரைப்படங்களை வந்து எடுக்கிற ஒரு பக்கம், அந்த படத்தையே எடுத்து வந்து போர் அடிக்க வைக்காதீங்க அப்படின்னா ஒரு பக்கம். 2 பக்கத்துக்கும் ஆப்போசிட். அதான் நீயா நானால ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ணுவாங்க, ஒரு பக்கம் வந்து அப்போஸ் பண்ணுவாங்க. அதில் ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு, நாங்கள் மட்டும் தான் தாழ்த்தப்பட்டவங்க, எங்களை மட்டும் தான் தாழ்த்திக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து படம் எடுத்துக்கிட்டு இதே மட்டும் சொல்லிட்டு இருக்காதீங்க, அதை தாண்டிய படங்கள் எடுங்க அப்படின்னு ஒருத்தர் ஒரு பக்கம் சொல்றாரு. எத்தனை நாளைக்கு இதையே சொல்லிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது, அது மாறுற வரைக்கும் சொல்லிட்டே இருப்பேன் நான். மாறவே மாறாது. ஏன் மாறாதுன்னா, இங்க சினிமாக்காரங்களால மட்டுமே இது மாறாம இருக்குது அப்படின்னா கிடையாது. அரசியல்வாதிகளால இது மாறாம கிடக்குது. இவங்க மாற விட மாட்டாங்க. இவங்களுக்கு மாறவே கூடாது. நீங்க கடைசி வரைக்கும் ஓட்டு அரசியலுக்குள்ளேயே தான் நீங்க இருக்கணும். கட்ட பஞ்சாயத்து பண்றவன் எந்த ஜாதிக்காரன் அப்படின்னு சொல்லி வந்து நீங்க இந்த ஜாதி தேடிக்க இருக்கிற வரைக்கும். இப்போ நான் வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சில விஷயம் சொல்றேன். இதெல்லாம் சலிச்சு போச்சு உங்களுக்கு. இஸ்லாமியரை வந்து பாத்தீங்கன்னா தப்பானவங்களா காட்டும்போது உங்களுக்கு வந்து சலிக்காத விஷயம். எங்களை வந்து பாத்தீங்கன்னா இப்படி காட்டும்போது மட்டும் உங்களுக்கு சலிச்சு போச்சான்னு கேட்கறாங்க. எல்லா இடமே சலிச்சு தான் போய் தொலைஞ்சிச்சுன்றேன் நான். சலிச்சு போச்சு. எதையுமே வந்து குளோரிஃபை பண்ணாதீங்கன்ற நான். எல்லாத்தையும் குளோரிஃபை பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. இப்போ இப்போ சூழ்நிலைக்குள்ள உங்களால வந்து படிச்சு முன்னேறி உங்களால ஒரு இடத்துக்கு போக முடியுமா? உங்களுடைய தரத்தை உங்களால உயர்த்திக்க முடியுமா? நீங்க வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன் வேற வேற ஜாதிக்காரங்களா இருந்தாங்களோ அவங்களா இஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கையை வாழ முடியுமா? முடியுமா முடியாதா? உங்க சொந்த ஊரை விட்டு வெளியே வந்து உங்களால ஒரு வாழ்க்கை வாழ முடியுமா முடியாதா? முடியும் இல்ல. ஆனா இங்க ஜாதி கொலைகள் இல்லையா, இல்ல வந்து ஆணவ கொலைகள் இல்லையா அப்படின்லாம் கேட்டீங்கன்னா இருக்குது. எல்லாமே இருக்குது. எத்தனை பேர் ஆணவ கொலை பண்ணவன் வந்து ஜெயிலில் இருக்கிறான், எத்தனை பேர் வந்து இந்த தப்பு பண்றான், எத்தனை பேர் இந்த மனநிலைக்குள்ள இருக்கான். இந்த ஒட்டுமொத்த சமூகமும் அப்படிதான் இருக்காங்க. தமிழ்நாட்டுக்குள்ள 8 கோடி பேர் இருக்காங்கன்னா, இல்லை 4 கோடி பேர் ஆம்பளைங்க இருக்காங்க. 4 கோடி ஆம்பளைகளுமே இந்த ஆணவ கொலையை வந்து சப்போர்ட் பண்ணிதான் இருக்காங்க. கிடையாது. ஜாதி வரி பிடிச்சவன் தமிழ்நாட்டுக்குள்ள எத்தனை பேர் இருக்கான்னு நினைக்கிறீங்க? அத்தனை பேரையாது. மொத்தமாவே சேர்த்து எல்லாத்தையும் குளோரிஃபை பண்ணினே இருக்காதீங்கன்ற நான். தப்பு நடந்திருக்குதுங்க, இல்லைன்னு சொல்லல. அந்த தப்பை மட்டும் பேசிக்கிட்டே இருந்தால் மட்டும் எல்லாமே சரியா போயிருமான்னு கேட்கறேன் நான். பல முறை சொல்லி நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லுவேன். நான் என்ன சொல்றேன்னா, இப்போ எடுக்கப்படுகின்ற படங்கள் இது வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையோட வலியை சொல்லுது. கண்டிப்பா வலியை சொல்லுது. அவங்களுடைய வாழ்க்கையில வந்து சம்பவங்கள் எடுத்து படம் பண்றாங்க. ஆனா அந்த படம் தானே பண்றாங்க. அவங்க என்ன அந்த மக்களுக்கு வந்து திருப்பி செஞ்சுட்டாங்களா? இப்போ ஜெய் பீம்னு ஒரு படம் எடுத்தாங்க. அதில் ராஜா கண்ணு அவர்களுடைய கதையை வந்து படமா எடுத்திருக்காங்க. அந்த ராஜா கண்ணு குடும்பம் இன்னும் எங்க இருக்கு? குடிசையிலே தானே இருக்கு. அவங்களுடைய வாழ்க்கை தரம் முன்னேறிடுச்சா? இதுவே வந்து எம்எஸ் தோனியை பற்றி ஒரு படம் எடுத்தாங்க. படம் எடுத்தபோது எம்எஸ் தோனிக்கு எத்தனை கோடி ரூபா காசு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த ஜெய்பி படம் மூலமா அந்த வருமானத்துலேருந்து காசு தூக்கி கொடுத்தாங்களா? கொடுக்கல. அப்போ காசு இருக்கிறதுக்கு ஒரு நியாயம், காசு இல்லாததுக்கு ஒரு நியாயம் தானே இருக்குது. அப்போ இந்த சமூக நீதி எல்லாத்தையுமே படத்தில் மட்டும் தானே பேசிட்டு போறாங்க. உங்களை வச்சு வியாபாரம் தானே பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து இந்த சமூகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா, அந்த மாற்றம் உங்களுக்குள்ளேருந்து வரணும், ஒவ்வொருத்தனுக்குள்ளேருந்து வரணும். எல்லா ஜாதிக்குள்ளேயுமே தப்பு இருக்கு. எல்லா ஜாதிக்குள்ளேயுமே என்ன சொல்றதுன்னா, வருமான ரீதியாக கஷ்டப்படுறவன் இருக்கிறான், வருமான ரீதியாக வந்து முன்னேறவன் இருக்கிறான். அது வந்து எஸ்சியா இருக்கலாம், பிசியா இருக்கலாம், எம்பிசியா இருக்கலாம், ஓசியா இருக்கலாம், என்ன ஒரு கேஸ்டா இருந்தாலும் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்க தான் செய்யறான். நான் என்ன சொல்றேன், ஒவ்வொரு ஜாதிக்குள்ள இருக்கிறவன் அவன் ஜாதிக்குள்ள வந்து கஷ்டப்படுறவனை முன்னேற்றிட்டானா? முன்னேற்ற தாழ்த்தப்பட்ட மக்களுக்குள்ள இருந்து அப்படின்னு சொல்றாங்களே, எனக்கு அதுவே எனக்கு அந்த வார்த்தையே முதல்ல பிடிக்காது. வேற ஒடுக்கப்பட்டவங்க, அந்த எஸ்சி, பிசி, எம்பிசி இந்த மாதிரிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறதே எனக்கு முதல்ல பிடிக்காது. ஒரு இந்த உலகத்துல ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் உண்மை. பணம் இருக்கிறவன், பணம் இல்லாதவன். அதாவது ஒவ்வொரு ஜாதியிலுமே பணம் இருக்கிறவன் இருக்கிறான், ஒரு ஜாதியிலையும் பணம் இல்லாதவன் இருக்கான். பணம் இருக்கிறவன் அவன் ஜாதிக்குள்ள கஷ்டப்படுறவங்களுக்கு பணத்தை கொடுத்து அவங்களை முன்னேற்ற முயற்சி பண்ணிட்டானா, இல்லை படிப்பறிவை கொடுத்து முன்னேற்ற முயற்சி பண்ணிட்டானா? ஒரு இளவும் கிடையாது. அவன் குடும்பத்தை வந்து காப்பாற்றிக்கிட்டு அவன் போயிட்டே இருக்கிறான். ஸோ இங்க வந்து நம்ம பேச வேண்டியது இருக்கிறவன் அப்புறம் இல்லாதவன். அதாவது காசு இருக்கிறவன், காசு இல்லாதவன். இதை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கணும். அது மட்டும்தான் இந்த சமூகத்தில் முன்னேறிட்டு இருக்கே தவிர வேறு எதுவுமே கிடையாது. சரி, இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக படம் எடுக்கிற எல்லா டைரக்டருமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பணத்தை வச்சுட்டு வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நான் ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிட்டாங்களா? அவங்களோட வாழ்க்கை தரத்தை முயற்சி தான் போயிட்டு இருக்காங்க. ரோட்டில் நடந்துட்டு இருக்கும்போது சமூக நீதி பேசிட்டு இருந்த டைரக்டர் வந்து மினி கூப்பரில் போகும்போது சமூக நீதி தான் பேசிட்டு இருக்காரு. ஆனால் அந்த படத்தை பார்த்துட்டு இருக்கிற மக்கள் அதே இடத்துக்குள்ள தானே இருக்காங்க. முன்னேறி நீ போயிட்டப்பா, இந்த படத்தை எடுத்து அது மூலமாக வியாபாரம் பண்ணி நீ முன்னேறி போயிட்ட. ஆதிக்க ஜாதிக்குன்னு படம் இருக்கிறாங்கல்ல, ஆதிக்கம் பண்றவங்க, ஆண்ட பரம்பரை இந்த பரம்பரைன்னு சொல்லி ஒரு படம் இருக்கிறாங்க. அவனுங்களும் அதே மாதிரி தான் படம் எடுக்கும்போது ரொம்ப நார்மல் லைஃப் வாழ்வாங்க. படம் எடுத்து முடிச்சோடனே அவனுங்க வேற லெவலுக்கு போயிட்டாங்க. ஆனா அந்த மக்களுக்குள்ள, அந்த ஜாதிக்குள்ள கஷ்டப்படுறவன் அதே இடத்துல தான் உட்காந்துட்டு இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையை பத்தி யார் யோசிக்க போறா? யார் என்ன பேச போறாங்க? தயவு செஞ்சு சொல்றேன், சும்மா வந்து இந்த சமூகத்துல கார்ல் மார்க்ஸ் கொள்கையை பேச போறேன், கம்யூனிஸ்ட் கொள்கையை பேச போறேன், திராவிட சித்தாந்தம் பேச போறேன், வேற என்னமோ ஒன்று சொல்லுவாங்களே அடிக்கடி சமூக நீதி அப்படின்னு சொல்லி பேசுறவங்க எல்லாம் பேசுங்கப்பா. உங்களை எவன் பேச வேணாம்னு சொன்னா? ஆனா
பேசிட்டு மட்டுமே போயிட்டு அவங்க நம்மளை வச்சு வியாபாரம் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்களே தவிர அதை தாண்டி நமக்கு எந்த ஒரு நல்லதுமே எவனுமே பண்றதில்ல. இதை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு சமூகத்தை சேர்ந்தவங்களுமே. எனக்கு ஜாதியை பத்தி படம் எடுக்கக்கூடாதுன்னு கிடையாது. சமூகத்தில் இருக்கிற மிகப்பெரிய வலி என்ன தெரியுமா? பசி. இந்த சமூகத்துல பேச்சுலரா இருக்கவன் எல்லா ஜாதி சார்ந்தவனுமே வேலை தேடி திண்டாடிட்டு இருக்கான். வேலை இல்லா திண்டாட்டத்தை பத்தி ஒவ்வொருத்தரையும் வந்து பாருங்க, அவன் தான் உலகத்திலேயே தாழ்த்தப்பட்டவன், அவன் தான் உலகத்திலேயே கொடுக்கப்பட்டவன். வேலை இல்லாமல் சிரமப்படுகின்ற இளைஞன் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கா தெரியுமா? திருமணமாகாம கஷ்டப்படுற இளைஞன் இளைஞர்களா இருக்காங்களா, அதுதான் அவங்க தான் உலகத்திலே இப்போதைக்கு வந்து ஒடுக்கப்பட்டவன், தாழ்த்தப்பட்டவனா இருக்கான். அதே மாதிரி பண ரீதியா வந்து வருமானம் இல்லாம தடுமாறிட்டு இருக்காங்க, அவன் தான் உலகத்திலே தாழ்த்தப்பட்டவன், அவன் தான் உலகத்திலே ஒடுக்கப்பட்டவன். அவனை பத்தி படம் எடுங்கடான்னா எப்பா பார்த்தாலும் என் ஜாதிக்காரனை போட்டு அவன் அமைக்கிட்டான், இவன் போட்டு பிரிக்கிட்டான், இதே படம் எடுத்துட்டு இருந்தா எவனுக்கு என்ன யூஸ் ஆக போகுது? படம் எடுக்கிற எல்லாருமே கார்பரேட் கம்பெனி. படம் எடுக்கிற எல்லாமே உங்களை வச்சு ஓட்டு வாங்கிட்டு போய் ஜெயிச்சவன்னா ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சு அவன் படம் எடுக்கிறான். அவன் நல்லா இருக்கிறான், ஆனா நீ அப்படியே தான் இருக்கிற. படம் எடுத்த டைரக்டரும் செட்டில் ஆயிடுறான், ஆனா நீ அப்படியே தான் இருக்கிற. இந்த முட்டை கொடுத்துட்டு உட்காந்து பேசிட்டு இருக்க எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க. ரெண்டு பக்கமுமே பேசுறது தப்பு. படம் எடுக்கக்கூடாதுன்னு இவன் சொல்லக்கூடாது, படம் எடுக்கணும்னு இவன் பேசக்கூடாது. என்ன சொல்றேன்? சமூக நீதியை பற்றிய படங்கள் வருஷத்துக்கு வந்து ஒரு 4 படம் 5 படம் வருதுன்னு வைங்களேன், ஓகே. வாழ்நாள் ஃபுல்லாக நான் இதை மட்டும்தான் எடுத்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. சினிமாங்கிறது வந்து ஒரு கற்பனை ஓரியன்டான விஷயம். நம்ம லைஃப்ல நடக்காத ஒரு விஷயத்த நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை கொடுக்கறது. உதாரணத்துக்கு இப்போ இதே வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்குள்ள இருந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவுக்கு முன்னேற ரெட்டமலை சீனிவாசன் சார்லாம் இருக்காப்புல, இவங்களுடைய படங்கள்லாம் நீங்க எடுக்கிறீங்க, அவங்களுடைய வாழ்க்கையை பத்தி படம் எடுங்க. அம்பேத்கர் படத்தை எடுத்தா கூட வந்து தமிழ்நாட்டில் 18% மேலே இவங்க வந்து இருக்காங்க அப்படின்னா, அம்பேத்கர் படம் எடுத்தா நீங்க 100 கோடி கலெக்ஷன் கொடுத்துட முடியும். வேற அம்பேத்கருடைய வாழ்க்கை வரலாறு வந்து ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணாங்க, வந்து வெப் சீரிஸ்ல வந்து போட்டிருந்தாங்க. இதெல்லாம் என்ன வந்து ஏகப்பட்ட டிஆர்பி வந்துருச்சா, வருமானம் வந்துருச்சா? ஏன் வரல? உங்களுக்கு என்ன தெரியுமா? ஒரு கற்பனை கலந்த படத்துக்குள்ள உங்களை பற்றிய கதையை வந்து பேசணும், அது இன்ட்ரெஸ்டிங்காக பேசணும், அது உண்மை இருக்கா பொய் இருக்கா, அதில் எவ்வளோ உண்மை இருக்குது, அதில் எவ்வளோ தூரம் வந்து ஒரு சைடாக பேசிட்டு இருக்காங்க, எவ்வளோ தூரம் வந்து டபுள் சைடாக பேசுகிறாங்கன்னு தெரியாமல் ஒரு கன்ஃபியூஷன் மைண்ட் செட்டில் மட்டும்தான் ஆடியன்ஸை வச்சுருந்து ஒரு எமோஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஸ்டீரியோடைப் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. எனக்கு வந்து என்னென்னா, ஒரு எந்த ஒரு சமூகத்தையுமே வந்து தாழ்த்தி காட்டக்கூடாது, எந்த ஒரு சமூகத்தையுமே உயர்த்தியும் காட்டக்கூடாது. இதில் சமநிலையை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும்னா ஒவ்வொரு கேஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த கேஸ்ட்டில் இருக்கவங்க பேசணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு படம் எடுக்கிறீங்க, சின்ன கவுண்டர்னு ஒரு படம் எடுக்கிறீங்க, அந்த சின்ன கவுண்டர் படம் வந்து ஏன் வந்து கவுண்டர்னு பேர் வச்சு கூட அப்போ வந்து ஜாதி பிரச்சனை வரல அப்படின்னா, அங்கே படத்தில் வந்து ஹீரோவும் அதே ஜாதிக்காரன், வில்லனும் அதே ஜாதிக்காரன், அவங்க 2 பேத்துக்குள்ளே இடைப்பட்ட சண்டை தான் வந்து படத்துடைய கதை. அப்போ அவன் ஜாதிக்குள்ளே நல்லவனும் இருக்கான், கெட்டவனும் இருக்கிறான். அப்போ என்ன மக்களுக்கு யோசிக்கும்? இந்த ஜாதிக்காரன் அப்படின்னா அவங்க பாரு நல்லவனா இப்படி தான் இருக்கணும், இந்த ஜாதியில் இருக்கிறவன் கெட்டவனா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டீரியோடைப் கிரியேட் பண்ணுறாங்க. அதை தான் நான் உருவாக்க சொல்கிறேன். எல்லா ஜாதிக்குள்ளேயுமே நல்லவனும் கெட்டவனும் இருப்பான். அதை வந்து அந்தந்த ஜாதிக்காரங்க வந்து அடையாளம் கண்டு அதை சரியாக படத்தில் கொண்டு பயன்படுத்தி சமூக நீதியை பேசுனீங்கன்னா கண்டிப்பாக ஒவ்வொன்றும் கிரியேட் ஆகி கரெக்டாக போய் சேரும். ஆனால் இந்த ஜாதி அந்த ஜாதி அடிக்கிறான், அந்த ஜாதி இந்த ஜாதி அடிக்கிறான்ங்கிற ஜாதிக்குள்ள சண்டையை உருவாக்கிட்டு இருந்தா கலைக்குள்ள அது என்ன ஆகும்னா ஓட்டுக்காக தான் பயன்படுமே தவிர நாட்டுக்காக பயன்படாமல் போயிடும். அப்படிங்கிறத வந்து என்னைக்கு நம்ம உணர்றோமோ அன்னைக்கு தான் உருப்பட முடியும் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. இதில் என்ன நல்லது இருக்குது, இல்லை உங்களுக்கு என்ன புரிதல் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் வந்து உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் தாராளமாக எழுதுங்க. சொல்ல வேண்டியது நான் சொல்லிவிட்டேன். மற்றபடி உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட் எழுதுங்க, நிறைய பேசுவோம். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் மக்கள்.